உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மதமே கிடையாது. இதுக்கு எதுக்கு மதம்? நீங்கள் இஸ்லாத்தில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, கிறிஸ்டியானிட்டியில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, இந்து மதத்தில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, புத்திசமில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, டாவோயிசமில் பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு, இந்த பூமியில் எங்கே பிறந்தீங்கனாலும் இதுதான் கணக்கு. அப்புறம் இந்த மதங்கள்லாம் எதுக்கு படைக்கப்பட்டது? அந்தந்த மதத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரூட் ஈஸியாக இருக்குன்றக்காக போகிறதுக்காக போட்டு கொடுத்துருங்க. இப்போ சதுரகிரி மலை போகணுன்னா ஒரு 4 பாதை இருக்கா இல்லையா? இந்த பாதையில் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம், இந்த பாதையில் போனால் ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம், அந்த பாதையில் போனால் 3 நாள் ஆகும், ஆனால் லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் இருக்கா இல்லையா? ஒரு மலை ஏறுறதுக்கு ஒரு 4 பாதை இருக்குல்ல, அது மாதிரி இறைவனை அடைவதற்கு 4-5 பாதை இருக்குது. கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாத், புத்திசம், டாவோயிசம், ஜென், இந்து மதம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவ்வளோதான். எந்த மதமும் குறைவானதும் இல்லை, எந்த மதமும் உயர்ந்ததும் இல்லை. மதங்களை கடந்து பார்க்கக்கூடிய பக்குவம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையை பார்க்கவே முடியாது. என் மதம் தான் பெருசுன்னு சொல்ற எவனும் உண்மையை பார்க்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க.